உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இல்லை, திருப்பரங்குன்ற விஷயம் நான் ஒரு முஸ்லீமாக இருந்து பார்க்குறேன்னா, தீபம் ஏற்றுவதை எந்த முஸ்லீமும் தடுக்கலை. ஏன்னா அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு. யாருடைய வணக்க வழிபாட்டுகளையும் தடுப்பது இஸ்லாமிய மரபல்ல. அதே மாதிரி தான் இஸ்லாமிய அமைப்புகளும் அது போல் யாரும் இதுலேயும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க தீபம் ஏற்றக்கூடாது, ஏற்றணும் அப்படின்றது இல்லை. ஆனால் இங்கே இன்னைக்கு நீதிமன்றங்களில் நீங்கள் வாதம் பிரதிவாதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நீதி என்பது சமமாக இருக்கணும். ஒரு பக்கம் நீதி, இன்னொரு பக்கம் அநீதியை ஏற்படுத்தக்கூடாது. அப்போ நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதனுடைய அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த 100 வருஷமாக அந்த இடத்துல ஏற்றலை, இருந்தாலும் இந்த வாட்டி ஏற்றுங்கன்ற. அப்போ இதுவே தவறான ஒரு தீர்ப்பாக தான் என்னுடைய பார்வையில் தெரியுது. இந்த பிரச்சனைக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா திமுக தான். திமுக முழுக்க இந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தானே நிற்கிறாங்க. ஏங்க இஸ்லாமியர் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா, நீங்க மறுபடியும் இஸ்லாமியருக்கு ஆதரவு, இஸ்லாமியருக்கு ஆதரவுன்றீங்க. எந்த முஸ்லீமாவது தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா, ஆனால் திமுக ஏற்றலைன்னு சொல்றதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் தடுக்கிறாரு, போகக்கூடாது. உடனே எஸ்பி கிட்ட சொல்றாங்க, எஸ்பி சொல்றாரு போகக்கூடாதுன்றார். கலெக்டர் போறாங்க, கலெக்டரும் போகக்கூடாதுன்றார். அறநிலையத்துறை போகக்கூடாதுன்றார். அறநிலையத்துறை, கலெக்டர், எஸ்பி, இன்ஸ்பெக்டர் எல்லாமே மோடியோ இல்லை அமித்ஷாவோ இல்லை யோகி ஆதித்யநாத்துடைய கட்டுப்பாட்டில் இல்லை, சாட்சாத் திமுக தலைவருக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும். முஸ்லீம் ஓட்டுக்காக திமுக அரசியல் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? இதுக்கு அப்பட்டமா அரசியல் பண்ணுதுங்க. பிஜேபி, RSS, ராம ரவிக்குமார் போன்ற நபர்கள் ஃபைல் பண்றாங்க. ஆடு கோழி அறுத்து எங்களுடைய புனிதத்தை கெடுக்கிறாங்கன்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக என்ன பதில் தாக்கல் பண்ணணும்? நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க, அது காலங்காலமாக வைக்கக்கூடிய அவங்களுடைய சாங்கியம். அது 700 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் திமுக தரப்பில் வாதம் வைக்கலாம். ஆனால் திமுக தரப்பில் என்ன வைக்கிறாங்க தெரியுமா வாதம்? இல்லை, அங்கே ஆடு கோழி அறுத்தவங்க மீது 18 பேர் மீது நான் வழக்கு போட்டு அவங்களை கைது பண்ணியிருக்கோம். திமுக கொஞ்சம் கொந்தளிச்சு எதில் தெரியுமா? ஜி.ஆர். சாமிநாதன் அவருக்கே உண்டான பாணியில் ஒரு தீர்ப்பு சொன்ன பார்த்தீங்களா, என்னுடைய சிஎஸ்எஃப் போலீஸ் எடுத்து போய் பாதுகாப்பு பண்ணணும். இது திமுகவுக்கு ஒரு அல்லூட்டி. திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்றது இல்லை. இதுதான் ஏற்றுனா அது மாநில சுயாட்சிக்கு எதிரான விஷயத்தில் கை வச்சதுனால தான் துடிச்சு போகிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. அது நீங்கள் முஸ்லீமுக்கு ஆதரவுன்னு ஏன் மடம் மாற்றுறாங்கன்றது தெரியல எல்லாரும். நான் தீபம் ஏற்றுவேன், தர்காவுக்கு பக்கத்திலே ஏற்றுவேன்னா ஏற்றிட்டு போன்றேன் நான். எனக்கு என்னன்றேன். அதனால மலையில் தீபம் ஏற்றா சட்டம் ஒழுங்கு இஷ்யூவா மாறும். அதுதான் இன்னும் மயிலுக்கு ஆகுதுன்றேன். தீபம் ஏற்றுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, தமிழக முஸ்லீம்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அதை நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தர்காவை நான் இடிப்பேன், அந்த தர்காவை அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் விட மாட்டேன். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் இருந்துள்ளார். வணக்கம் ரஹீம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். திருப்பரங்குன்றம் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு. அங்கு தர்காவிலிருந்து ஒரு 15 மீட்டர் தர்காவிலிருந்து கொஞ்சம் அருகில் ஒரு தீபத்தூண் இருக்கு. இந்து தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் அவர்கள் பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றணுங்கிற ஒரு உத்தரவு. அது மகா கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்ற முடியல. ஸோ அன்னைக்கே கண்டெம்ப்ட் போனாங்க. மறுநாள் ஏற்ற சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதையும் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுவதற்கு அனுமதி தரலை. கிட்டத்தட்ட 144 தடை உத்தரவெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுவும் செல்லாதுன்னு சொன்ன பிறகும் தீபம் ஏற்றுவதற்கு அந்த இடத்துல தடை விதிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். குறிப்பாக ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக தான் தீர்ப்பு வந்திருக்கு. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திருப்பரங்குன்ற விஷயம் நீங்கள் நான் ஒரு முஸ்லீமாக இருந்து பார்க்குறேன்னா, தீபம் ஏற்றுவதை எந்த முஸ்லீமும் தடுக்கலை. நீங்கள் இந்த விஷயத்தை பொதுதளத்தில் பதிவு வைக்கிறேன் நான் தொடர்ந்து. ஏன்னா லக்கும் தீனுக்கும் வலியதின், அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு. யாருடைய வணக்க வழிபாட்டுகளையும் தடுப்பது இஸ்லாமிய மரபல்ல. அதே மாதிரி தான் இஸ்லாமிய அமைப்புகளும் அது போல் யாரும் இதுலேயும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க தீபம் ஏற்றக்கூடாது, ஏற்றணும் அப்படின்றது இல்லை. ஆனால் இங்கே இன்னைக்கு நீதிமன்றங்களில் நீங்கள் வாதம் பிரதிவாதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, நேற்று நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய வாதத்தில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தரப்பு அப்படின்றாரு. அப்புறம் இருவர் கொண்ட நீதியரசர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான அமர்வு கூட ஒரு சகிப்புத்தன்மைங்கிறது 2 பேருக்கும் இருக்கணும். நல்லிணக்கம் என்பது 2 தரப்புலையும் இருக்கணும். ஒரு தரப்பை விட்டு கொடுத்துட்டு இன்னொரு தரப்புக்கு அது நல்லிணக்கம் என்றார் இல்லை என்றார். அப்போ ஒரு தரப்புன்னு யாரை குறிப்பிடுறாங்கன்றது தெரியல. ஏன்னா இதுல முஸ்லீம்கள் பார்ட் ஆஃப் வியூவா இல்லை யாருமே. நீ வழக்கு போட்டதோ
இல்லதான் இந்த அதை எதிர்த்து தர்கா வந்து மேல்முறையீடு பண்ணலங்கிறீங்க, போகலங்கிறீங்க. யாருமே போகலையே. ம். அது நீதிமன்றம் அரசு அப்படின்றது தான் பார்க்குறேன். ஏன் ஓகே. சொன்னால் அந்த கடந்த வருஷம் வந்து எங்கே தீபம் ஏற்றுனாங்களோ அங்கே தான் இந்த முறையும் ஏற்றிருக்காங்க. ஏத்திருக்காங்க. அதுக்கு முந்தைய வருஷம் எங்கே ஏற்றுனாங்களோ அதுதான் இந்த வருஷம் ஆமா. ஏற்றிருக்காங்க. கடந்த 100 ஆண்டுகளாக எங்கே ஏற்றிட்டு இருக்காங்களோ அங்கே தான் ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்து மக்கள் கட்சி உட்பட எல்லாருமே வந்து இல்லை இல்லை இங்கே தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய இது. ஓகே. அப்போ நீதி அரசரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தீபம் ஏற்றுங்க, தீபத்தூண்லேயே தீபம் ஏற்றுங்க அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்குவது என்பது சாட்சிகளும் ஆதாரங்களையும் முன்னிலைப்படுத்தி தான் தீர்ப்பு வழங்கணும். ஓகே. மனசாட்சி அடிப்படையில் சொல்லக்கூடாது. அவர் ஜே.ஆர். சாமிநாதன் வந்து அவர் வந்து இப்படி தீர்ப்பு சொன்னார், நாளைக்கு இன்னொரு கிறிஸ்தவர் வந்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிட்டார், இன்னொரு முஸ்லீம் வந்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னார்னா அது நீதித்துறைக்கே ஒரு அவமானமாக போயிடும். புரியுதுங்களா? நீதி என்பது சமமாக இருக்கணும். ஒரு பக்கம் நீதி, இன்னொரு பக்கம் அநீதியை ஏற்படுத்தக்கூடாது. அப்போ நீதியரசர் ஜே.ஆர். சாமிநாதனுடைய அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 100 வருஷமாக அந்த இடத்துல ஏற்றலை, இருந்தாலும் இந்த வாட்டி ஏற்றுங்கன்றார். ஆமா. அப்போ இதுவே வந்து ஒரு தவறான ஒரு தீர்ப்பாக தான் என்னுடைய பார்வையில் தெரியுது. ஏன்னு சொன்னீங்கன்னா சட்டம் ஒழுங்குக்கு நீதித்துறை ஒரு பொறுப்பாகிடக்கூடாது. வேற எந்த பிரச்சனைக்கும் நீதித்துறையே ஒரு பொறுப்பாகக்கூடாது. மற்ற துறைகளில் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் நீதித்துறை தான் தீர்வு காணும். ஆமா. அப்போ தீர்வு காணக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதுக்கே ஒரு பிரச்சனையை உருவாக்குவது என்பது ஏற்புடையது அல்ல. புரியுதுங்களா? ஏன்னா எப்பவுமே வந்து நீதியரசர்கள் வந்து தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாடி அரசு தரப்பு வழக்கறிஞருடைய வாதம் பிரதிவாதத்தை வச்சு தான் தீர்ப்பே சொல்லுவாங்க. 70 விழுக்காடு அரசு தரப்புடைய வாதத்தை உள்வாங்கிட்டு தான் தீர்ப்புகளே இருக்கும் எல்லாமே. ஏன்னு சொன்னால் நாம் இங்கே உட்காந்து தீர்ப்பு சொல்லிடுறோம், நாளைக்கு தீர்ப்பு சொல்லிட்டா அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வேறு மாதிரியாக மாறிடுமோ, அப்போ அரசு என்ன சொல்லுது அந்த அடிப்படையில் நம்ம தீர்ப்பு சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான் அது வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு எதிராக கூட அமைஞ்சிருக்கு நிறைய தீர்ப்புகளை நான் சொல்லுவேன். ஆனால் ஜே.ஆர். சாமிநாதன் வந்து அப்படி ஒரு தரப்பு தீர்ப்பே சொல்கிறார் அவர், அது வேற விஷயம். இருந்தாலும் இதில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பே இல்லை. ஆனால் போது நீதிமன்றத்தில் ஏன் இப்படி பேசுனாங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அப்போ திமுக வந்து வாதத்தை அப்படி வச்சிருக்கு. எப்படி வச்சிருக்கலாம், இது வந்து இன்னொரு தரப்பு வந்து எதிராக அமைஞ்சிடும் அப்படின்னு வாதம். ஏன் அந்த வாதத்தை திமுக வச்சு, இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த பிரச்சனைக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளியை வச்சது யாருன்னா திமுக தான். எப்படி சொல்றீங்க? திமுக முழுக்க முழுக்க இந்த இடத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தானே நிற்கிறாங்க. எங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு? இஸ்லாமியர்கள் என்ன எங்க இஸ்லாமியர் வந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா நீங்கள் மறுபடியும் இஸ்லாமியருக்கு ஆதரவு இஸ்லாமியருக்கு ஆதரவுன்றீங்க. எந்த முஸ்லீமாவது தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா ஆனால் திமுக ஏற்றலைன்னு சொல்றதுக்கு ஆதரவா? எப்படி ஆதரவுன்னு சொல்றீங்க நீங்க? சரி, இந்த பிரச்சனைக்கு திமுக எப்படி காரணம்னு சொல்ல வரீங்க? எப்படி காரணம்னு சொன்னீங்கன்னா அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் பாதுஷா தர்கா இருக்கு. தர்கா என்பது ஓப்பனாக சொல்லணும்னா உங்கள் பாஷையில் சொன்னால் சுடுகாடு. ஆமாங்க, அடக்கஸ்தலம் தானே அது. அடக்கஸ்தலத்தை தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன சொல்லுவீங்க? ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க. சுடுகாடுன்னு சொல்லுவீங்களா இல்லையா? பொதுப்படையான வார்த்தை. ஒரு ஆன்மீக பெரியவர் அந்த இடத்துல வந்து அடக்கமா இருக்காருன்னா அதை வந்து சுடுகாடுன்னு நம்ம பச்சையா சொல்ல மாட்டோம், அது வந்து அடக்கஸ்தலம், ஜீவசமாதி அப்படின்னு தான் சொல்லுவோம். சமாதி கோயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சுடுகாடுக்கு பக்கத்தில் வீடு கட்டுறதே அபசகுணம்னு பார்க்கக்கூடிய இந்து மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க போது, அப்போ தீபத்தூணில் தான் அந்த இடத்துல தான் வந்து தீபம் ஏத்தனைன்னு சொல்றது அதுவே சனாதன கோட்பாட்டுக்கு எதிரானதாக. அதனால தான் 100 ஆண்டுகளாக வந்து பெரிய காஞ்சி சங்கராச்சாரியருக்கும் இவர் விஜயேந்திரா இருக்கட்டும், ஜெயேந்திரா இருக்கட்டும், இந்த விஷயத்தில் அவங்க மூக்கு நுழைக்கலையே. ஏன்னு சொன்னால் விட்டு ஒதுக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அது கரெக்டு தான், அது அந்த இடத்துல வந்து அடக்க ஸ்தலம் அவங்களுக்கு தெரியும், விட்டாங்க. பட் இந்த இடத்துல வந்து பிஜேபி அரசியல் பண்ணுது. அப்போ திமுக என்ன பண்ணு சொன்னால் இந்த ஆடு கோழி அறுக்கூடாதுன்னு பிரச்சனை வந்து இல்லை. சரி, அதிமுக ஆட்சியில் அந்த பிரச்சனை வந்து தான் நான் கேட்குறவங்கள இல்லை அடுத்துட்டு தானே இருந்தாங்க. யாராவது தடுத்தாங்களா? போலீஸ் தடுத்துதா? அறநிலையத்துறை தடுத்தாங்களா? திமுக ஆட்சி வந்தோடனே போலீஸ் தான் தடுக்குது. ஒரு இன்ஸ்பெக்டர் தடுக்கிறாரு போகக்கூடாதுன்னு, உடனே எஸ்பி கிட்ட சொல்கிறாங்க, எஸ்பியும் சொல்கிறாரு போகக்கூடாதுன்றாரு. கலெக்டருக்கு போகிறாங்க, கலெக்டரும் போகக்கூடாதுன்றாங்க. அறநிலையத்துறை போகக்கூடாதுன்றாங்க. அப்போ அறநிலையத்துறை, கலெக்டரு, எஸ்பி, இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்து மோடியோ இல்லை அமித்ஷாவோ இல்லை யோகி ஆதித்யநாத்துடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சாட்சாத் திமுக தலைவருக்கு கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா? முதல்வர் கட்டுப்பாட்டில், முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்க. அப்போது இந்த விஷயத்தை அன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா அங்கே உள்ள சில முஸ்லீம்கள் வந்து ஏன் எங்களை மேலே விட மாட்டேன்றீங்கன்னு சண்டை போட்டாங்க. அவ்வளோதான். ஒரு போராட்டம் மாரி, சின்ன போராட்டம், ஒரு 50 பேர் 25 பேர் இவ்வளோ தான். அதன் பிறகு இந்த இஷ்யூவை பீஸ் கமிட்டி வைக்கிறாங்க. பீஸ் கமிட்டி வச்சு நீதிமன்றத்துக்கு போன யார்? திமுக. நீதிமன்றத்தில் போய் பாஜக திருப்பரங்குன்றத்தை வச்சு திமுக தான் அரசியல் செய்கிறாங்க. 100% பாஜக அரசியல் செய்யலையா? பாஜக பண்ணுது, திமுக சமமாக பண்ணுது. எப்படி வந்து கரூர் 41 படுகொலைக்கு வந்து திமுக அரசியல் பண்ணிச்சோ நிர்வாண அரசியல், அதேமாரி டிவிக்கவும் பண்ணிச்சு. அதேமாரி தான் இங்கே வந்து பாஜகவும் பண்ணுது, திமுகவும் பண்ணுது. இதுதான் நீங்கள்
நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் இது திரும்ப திரும்ப கேட்கறது என்னென்னா, இதில் ஏன் திமுக அப்படி மூக்கணும், ஏன் இப்படி பண்ணணுன்றது தான். ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடை அழிக்க முடியாது சார். தாமரை பக்கத்தில் பெரிய கோடாக ஒன்று போடணும். இன்றைக்கி என்ன இருக்குன்னு சொன்னால் 2024 வகுப்பு திருத்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம், மத்திய அரசு பாஜக கொண்டு வருது. இதை கடுமையாக எதிர்த்து திமுக தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை முஸ்லீம்கள் மத்தியில் ஏற்படுத்தி திமுக தான் மிக கடுமையான எதிர்த்திருக்காங்க. இதனால 2 எம்பிக்களை வந்து இந்த கூட்டத்தில இருந்தே ஒதுக்கி வச்ச நாடாளுமன்ற அந்த இதுல இருந்து இந்த வக்பு திருத்த சட்டத்துக்கான அந்த ஆலோசிக்கிற குழுல இருந்து 2 பேரை வெளியே அனுப்பிச்சு வச்சாங்க. ஒன்னு ஆராசா, இன்னொருத்தர் வந்து எம்எம் அப்துல்லா. 2 பேருமே வந்து ஒதுக்கி வச்ச சம்பவம் நடந்திருக்குல்ல. அப்படி ஒரு ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு இந்தியாவில் முதல் முறை வக்பு திருத்த 2024 அமல்படுத்தப்பட்டது. நேற்றுலேருந்து ஆரம்பமாயிடுச்சு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டில் எப்படி, தமிழ்நாட்டில் எப்படி மத்திய அரசு கொண்டு வந்த அந்த வக்பு திருத்த 2024 வக்பு திருத்த மசோதாவை தமிழ்நாட்டில் அமல்படுத்திட்டாங்க. எப்படி அமல்படுத்துறாங்க? எப்படி அமல்படுத்திட்டாங்கன்னா, மத்திய அரசு என்ன சொல்லிச்சு அந்த அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? அது மட்டும் இல்லை, நேற்றுலேருந்து இன்ன வரையிலும் என்ன நடக்குதுன்னு சொன்னா, வக்பு போர்டில் அந்த முத்தவல்லிகள் என்கின்ற அந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த புதிய வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக அவங்க யாரும் வந்து கலந்துக்கலாம், அவர்களை தூக்கிவிட்டு புது ஆள்களை நியமனம் பண்ணுங்க, அதை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த விஷயம் எல்லாமே இஸ்லாமிய தலைவர் ஜவஹர்லாலுக்கு தெரியாதா? தெரியும். முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீனுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும். ஆனால் இவங்க என்னன்னு சொன்னால், இதை பற்றி நம்ம வாயை திறந்தோம்னா சமூகத்தினுடைய வாக்குகள் திமுக கூட்டணிக்கு வராது. திமுக கூட்டணி தான் நம்ம அங்கே வைக்க போகிறோம். ஏதோ சில பல எம்எல்ஏக்கள் சில பல விஷயங்களுக்காக மூடி மறைக்கிறாங்க. ஓகே. அப்போ முஸ்லீம் ஓட்டுக்காக திமுக அரசியல் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? இதுக்கு அப்பட்டமா அரசியல் பண்ணுதுங்க. இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை ஏங்க நீதிமன்றத்தில் போய் அதாவது பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ராம ரவிக்குமார் போன்ற நபர்கள் ஃபைல் பண்றாங்க. ஆடு கோழி அறுத்து எங்களுடைய புனிதத்தை கெடுக்கிறாங்கன்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக என்ன பதில் தாக்கல் பண்ணணும்? நீங்கள் ஒன்று சொல்லுங்க. இல்லைங்க, அது காலங்காலமாக வைக்கக்கூடிய அவங்களுடைய சாங்கியம். அது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சந்தனக்கூடு நடத்துவாங்க, கந்தூரி விழா நடத்துவாங்க. அப்போது நடத்துறது 700 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் திமுக தரப்பில் வாதம் வைக்கணும். ஆனால் திமுக தரப்பில் என்ன வைக்கிறாங்க தெரியுமா வாதம்? இல்லை, அங்கே வந்து ஆடு கோழி அறுத்தவங்க மீது 18 பேர் மீது நாங்கள் வழக்கு போட்டு அவங்கள கைது பண்ணியிருக்கோன்றாங்க. அப்போது ஆடு கோழி அறுக்கிற விஷயத்தை அங்கே நடக்கவே இல்லை, நடந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கும்னு சொல்லி திமுகவை அதாவது வாக்குமூலம் கொடுங்க நீதிபதி கிட்ட. ஸோ இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமுடைய நிலைப்பாடு என்ன? ஏற்றுட்டும் ஏற்றாமல் போட்டோம், நமக்கு என்னன்னு இருக்காங்க. சரி, ஓப்பனாக சொல்லணும், அப்படி தான் இருக்காங்க. அது அவங்களுடைய வணக்க வழிபாடு. ஏற்றுட்டும் ஏற்றாமல் போட்டோம். அங்கே இருக்கக்கூடிய தர்காவை வந்து இடம்பெயர்த்து வேறு இடத்துல வைக்கணும்னு சொல்லி இவர் சொன்னார் இல்லை, எச்ராஜா. கடந்த முறை பேசும்போது அங்கே இருக்கிற தர்காவை தூக்கிடணும் அப்படின்னார்ல. தூக்குனாங்கன்னா நான் பிரச்சனை பண்ணுவேன். புரிதுங்களா உங்களுக்கு? அந்த இருக்கக்கூடிய தர்காவை தூக்குறாங்கன்னு சொன்னால் நாங்கள் பிரச்சனை இறங்குவோம். நாங்கள் அது வேறு விஷயம். அதே நேரத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தீபத்தூள்லையோ இல்லை மற்ற இடத்துலையோ தீபம் ஏற்றுறாங்க, அது வணக்க வழிபாடு. ஒரு சமூகம், ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வணக்க வழிபாடுனா அதில் தலையிறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமை, மார்க்கமே எனக்கு அனுமதிக்கலையே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி எதிராக போராடுவேன்? ஆனால் திமுகவுடைய அப்பட்டமான இரட்டை முக அரசியலை அம்பலப்படுத்துறது தான் என்னுடைய வேலை. இன்றைக்கி வக்பு திருத்த சட்ட மசோதாவை தமிழ்நாட்டில் அமல்படுத்திட்டாங்க மத்திய அரசு. அப்போ எந்த மக்களுக்கு நீங்கள் வந்து சமுதாய மக்கள் எல்லாம் திரட்டி நீங்கள் வந்து போராட்டம் பண்ணீங்க? ஏன் அப்படி ஒரு போலி முகமடியே முஸ்லீம்களுக்கு ஆதரவான நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க? இப்போ எஸ்ஆரை நாங்கள் எதிர்ப்போன்னு சொல்லிட்டு தமிழக பிஎல்ஓக்கள்லாம் யார்? தமிழக அரசு அதிகாரிகள். இதே வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணா, கேரளாவில் என்ன பண்ணா? நாங்கள்லாம் கணக்கெல்லாம் எடுக்க முடியாது, அப்படி மிஞ்சினா மத்திய அரசு வந்து எடுத்துக்க சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி திமுக சொல்லிச்சா? முந்திக்கிட்டு வேலை செய்கிறாங்க பிஎல்ஓக்கள். அது மட்டும் இல்லை, திமுகவுடைய வட்ட செயலாளர்கள்லாம் முந்திக்கிட்டு வேலை செய்கிறாங்க. வீடு வீடாக போய் ஃபார்ம் கொடுக்குறது, அதை ஃபில் பண்ணுறது, அதை போய் கொடுக்குறது பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ எஸ்ஆர் விஷயத்தில் மத்திய பாஜகவுக்கு நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் இங்கே உள்ள வேலை இன்ஸ்டிடியூஷனா எதிர்க்கிறாங்க. ஆனா வந்து களத்துல அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது வேலை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எதிர்க்கிறாங்க, இன்ஸ்டிடியூஷனா எதிர்க்கிறாங்க, அதுக்கான வேலைகளையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யார் ஓட்டு விட்டு போயிடக்கூடாதுங்கிற கவனம் வந்து திமுகவுக்கு இருக்குல்ல. அதுக்காக தான் திமுக வந்து இப்படி வேலை பார்க்குறாங்க எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயத்தை மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தோன்னா அதை எதிர்க்கிறீங்கன்னு சொன்னால் அதை அமல்படுத்துறதுக்கு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அவ்வளோ அவசரம் காட்டக்கூடாதுன்றேன். இப்போ இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா இருக்கேன் இந்தியாவில் வேற எங்கேயுமே அமல்படுத்தலை. அமல்படுத்துங்கன்னு மத்திய அரசு சட்டமேற்றி விட்டாங்க, அமல்படுத்துங்கன்னு சொல்லி யாரும் வற்புறுத்தலை.
ஆனால் தமிழக அரசு ஏற்கனவே அந்த மத்திய அரசு கொண்டு வந்த வகுப்பு திருத்த மசோதா கொண்டு வரதுக்கு முன்னாடியே தமிழக அரசு கொண்டு வந்துச்சு. ஆமா, அதை நம்ம பேசியிருக்கேன் ஏற்கனவே. இருந்தாலும் இப்போ அந்த வகுப்பு திருத்த மசோதாவை இங்கே அமல்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை பற்றி இப்போ பேசு பொருளாக பொது தளத்தில் வரப்போகுதுன்னு தான் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் தேவையில்லாமல் ஏங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எத்தனை வழக்குங்க நீதிமன்றம் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டிருக்கு. ஏங்க போலீஸ் அடுத்தடுத்து அப்பீல்னு ஏன் துடிச்சிட்டு ஓடுறீங்க? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டால் பார்த்துக்கலான்னு விட்டு போக வேண்டியதானே நான் கேட்குறேன். நீங்கள் அவ்வளவு பதற்றமான இஷ்யூவா மாறிடுச்சு. இல்லை இவங்க திமுகவுக்கு நல்லா தெரியும். மேல்முறையீட்டில் ஏங்க வாதம் பிரதிவாதம் வச்சு தாங்க நீதிபதிகளே தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுடைய வாதம் எப்படி பலகீனமாக இருந்திருக்குன்றது நீங்கள் இதிலே புரிஞ்சுக்கலாங்க. ஹைகோர்ட்டில் நீதிபதிகள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள்கள் இல்லை. அரசு தரப்புடைய எதிர்ப்பை வச்சு தான் அவங்க தீர்ப்பே சொல்லுவாங்க. அரசு தரப்பு வந்து சாதாரணமான எதிர்ப்பு, சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு, 3 எதிர்ப்பு இருக்குது. இப்போ திமுக கொஞ்சம் கொந்தளிச்சு எதில் தெரியுமா? அது ஜிஆர் சாமிநாதன் அவருக்கே உண்டான பாணியில் ஒரு தீர்ப்பு சொன்ன பார்த்தீங்களா? என்னுடைய சிஎஸ்எஃப் போலீஸ் எடுத்து போய் பாதுகாப்பு பண்ணணும். இது வந்து திமுகவுக்கு ஒரு அல்லூட்டிச்சு. என்னன்னு சொன்னால் அது ஒரு மாநில சுயாட்சிக்கு எதிரான விஷயம். இதை விடக்கூடாது. இதுக்கு தான் இப்போ கொந்தளி. நீ பாராளுமன்றத்தில் அதை பற்றி தான் பேசு. திருப்பரங்குன்ற மலையில் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்றது இல்லை. ஓகே, இதுதான் ஏன் சொன்னால் அது மாநில சுயாட்சிக்கு எதிரான விஷயத்தில் வந்து கை வச்சதுனால தான் துடிச்சு போகிறாங்க. வேற ஒன்றுமே இல்லை. அது வந்து நீங்கள் வந்து முஸ்லீமுக்கு ஆதரவுன்னு ஏன் மடம் மாற்றுறாங்கன்றது தெரியல எல்லாருமே. ஓகே, மாநில அரசினுடைய அதிகாரத்தில் வந்து சிஐஎஸ்எஃப் தலையிடுறாங்க. இது திமுக அரசுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரீங்க? அதுதான் ஓப்பன். இப்போ ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிராக திமுக இந்த அளவுக்கு பொங்குறத காரணமே அதுதான். அவசரமாக இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு வந்து உடனே மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டு கூட போயிட்டாங்கல்ல. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கூட வந்து இதை பற்றி திருச்சி சிவா வந்து இதை பற்றி பெரிய அளவு விவாதம் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்போ என்ன காரணம்? இதுதான். இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. ஓகே, இன்னைக்கு வந்து சாதாரணம் வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்து மத்திய ரிசர்வ் போலீஸ் 5 நீதிபதிகள் ஒரு அமைச்சரை கூட கைது பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? யாரோட சொல்லலாம், முதல்வரை கூட கைது பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். அப்போ இது மாநில சுயாட்சிக்கு எதிரான செயல். இதுக்கு தான் கொந்தளிக்குதே தவிர திமுக அந்த தீபம் விஷயத்துக்கு இல்லை. இது தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கூட கேட்குறீங்க முஸ்லீமுக்கு ஆதரவு என்ன இருக்குன்றது. முஸ்லீமுக்கு ஆதரவாக திமுக செயல்பட்டுன்னா ஆடு கோழி அறுக்கிற விஷயத்திலே தலையிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அந்த தடுத்த போலீஸ் அங்கேருந்து இடமாற்றம் செய்யணுமா இல்லையா? திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ரெட்ட வேஷம் போடுதுங்கிறீங்க. 100%. முஸ்லீம்கள் தரப்பு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் அதான் சொல்லிட்டேன்னு தாமரை. நான் இதுக்கு இந்த தீபம் ஏற்றுறதோ ஏற்றக்கூடாதுன்றதோ சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? தீபம் ஏற்றினா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனைன்ற நான் இது பொதுப்படியான பொது தளத்தில் பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் சொன்னேன். 100 வருஷமாக ஏற்றலை, ஏன் அங்கே ஏற்றணுன்னு அடம் பிடிக்கிறாங்கன்னு கேட்குறேன். நான் அது சுடுகாடு ஆச்சு. சுடுகாட்டில் போய் யாருன்னா தீபம் ஏற்றுவாங்களான்றது நான் பேசுகிறேன். அதே நேரத்தில் ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுக்குது தமிழக அரசு கொடுக்குது, நீதித்துறை கொடுக்குது. எனக்கு என்ன வந்து நான் போய் கொடி தூக்கிட்டு போய் நான் கொடுக்காதுன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் அது பக்கத்தில் இருக்கிற தர்காவை நான் இடிப்பேன், எச்ராஜா சொன்ன மாதிரி அங்கே இடம் மாற்றணும்னு சொன்னால் நான் பிரச்சனைக்கு வருவேன். அது வேறு விஷயம். தீபம் ஏற்றுதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக இஸ்லாமியர்கள் இந்திய இஸ்லாமியர்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்னு நான். அதனால தான் நான் தர்கா வழிபாடை ஏற்றுக்கல, அதனால நீங்கள் வந்து அதுக்கு எதிராக இருக்கீங்களா? இல்லை, தர்கா வழிபாடுன்றது இல்லை, ஷிர்க்குங்கிறீங்களா? அதாவது அது ஷிர்கா இருக்கட்டும், தர்கா வழிபாடாக இருக்கட்டும், அது வேற விஷயமா இருக்கட்டும். தவறை அதை இடிக்கிறேன்னு சொன்னால் நான் விட மாட்டேன்னு சொல்கிறேன்ல. சரி. ஆனால் அது பக்கத்தில் போய் நான் வந்து தீபம் ஏற்றுன்னு சொன்னால் நான் ஏன் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறது நான் யாருன்றேன் நான். புரிதுங்களா உங்களுக்கு? நீதித்துறையும் அரசும் ஒரு முடிவு பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட மக்கள் அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றினா தான் எங்களுக்கு வந்து மன சாந்தி அடிக்கணும்னா ஏற்றிட்டு போங்கன்னு சொல்லுவேன் நான். ஏன் இதே காஞ்சி சங்கர மடத்தில் வந்து ஒரே சுவர், இந்த பக்கம் சங்கர மடம் அந்த பக்கம் பள்ளிவாசல் இல்லையா? கேட்குறேன். சங்கர மடத்தில் நீங்கள் போய் பாருங்கள், ஒரே சுவர் தாங்க. இந்த பக்கம் பள்ளிவாசல், இந்த பக்கம் சங்கர மடம். ஆமாம் இல்லையா? இது போல் இந்தியாவில் நான் பல இடங்களை மேற்கோள் காட்ட தெரியும். பள்ளிவாசலும் கோயிலும் பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் நான் மேற்கோள் காட்ட தெரியும். அதை நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தர்காவை நான் இடிப்பேன், அந்த தர்காவை அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் விட மாட்டேன். தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை? இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, தமிழக முஸ்லீம்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு பண்ணாங்க. ஆனாலும் இது பல்வேறு இஸ்லாமியர்கள் இது எதிர்க்கிறாங்களே. யார் எதிர்க்கா? யார் ஒரு ஆள் சொல்லுங்க. முகநூலில் வந்து இதை பற்றி முகநூலில் திமுக அடிமைகள் இதை வந்து அப்படியே முஸ்லீம்களுக்கு ஆதரவாக திமுக நடந்துச்சுன்னு சொல்லி சில பேர் அண்ணா அறிவாலய அடிமைகள் கம்பு சுற்றிட்டு இருக்கானுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? மலையில் தீபம் ஏற்றா இது வந்து சட்ட ஒழுங்கு இஷ்யூவாக மாறும். அதுதான்
ரீதி நான் சட்டம் ஒழுங்கே வராது பிரச்சனை தாமரை. திரும்ப திரும்ப சொல்லி சட்டம் ஒழுங்குன்னு இப்படி சட்டம் ஒரு தரப்பு சொல்றா, நீதிபதிகள் அப்படி சொல்றாங்க. நல்லிணக்கம் என்பது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தர் சந்தோஷமா இருக்கு தான் நல்லிணக்கமான்றாரு. ஏன்டா எங்களை வம்பு கிழிக்கிறீங்க நீதிமன்றத்தில்? உங்களுடைய அற்ப அரசியலுக்கு நாங்கள் பலிக்கிட ஆகணுமா முஸ்லீம்கள்? நான் தான் சொல்றேன், தர்காவை இடிப்பேன்னு சொன்னா நான் அது வேற விஷயம். நான் வருவோம். ஓகே, நான் தெய்வம் ஏற்றுவேன், தர்காவுக்கு பக்கத்திலே ஏற்றுவேன்னா ஏற்றிட்டு போன்றேன். நான் எனக்கு என்னன்றேன். அதனால இப்போ என் வீட்டுக்கு பக்கத்தில் குடி வராரு ஒரு இந்து முன்னணிக்காரர்னா ஏன் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா என்னால். ஆனால் என்னை காலி பண்ணிட்டு என் வீட்டுக்குள்ளே வரானது தான் எனக்கு அவனுக்கு சண்டை வரும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க திமுக அரசு, எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ஏன் இவ்வளோ அவசரம் மேல்முறை அவசரப்பட்டு ஓடுறீங்க நீங்கள்? ஹைகோர்ட்டுடைய நீதிபதியுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி தீர்ப்பு எப்படி இருக்கும்? திமுகவுக்கு தெரியாது. அது அவங்க வந்து அப்பீல பார்ப்பாங்க, விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் தீர்ப்பு கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி என்ன ஹைகோர்ட் தான் வந்து கான்ஸ்டியூஷன் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அந்த தீர்ப்பு மட்டும் சீராய்வு மட்டும் தான் சுப்ரீம் கோர்ட் பண்ணுவாங்க. என்ன நடக்கும் நமக்கும் தெரியாது. அதை தான் சொல்கிறேங்க. இந்த இஷ்யூவை பாஜக பாராளுமன்றத்தில் எழுப்புனா நம்ம சந்தோஷப்படலாம். திமுக ஏன் எழுப்புதுன்னா நீதியரசு சொன்னார்ல ஜிஆர் சாமிநாதன், அந்த அவங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு அது சட்ட விரோதமானது. அதுக்கு எதிராக தான் இவங்க அதை பிடிச்சிக்கிட்டு விஷயத்தை அப்படி திருப்புறாங்க. திமுக இப்போ இதில் லாபம் யாருக்குன்னு சொன்னால் திமுகவுக்கும் திமுகவுக்கு என்ன லாபம்? இப்போ நீங்கள் தான் சொன்னீங்களே, ஃபேஸ்புக்கிலலாம் பாருங்கள் முஸ்லீம்கள் ஆதரவாக போகிறாங்க, முஸ்லீம்களுக்கு ஆதரவாக திமுக செயல்படுறோம். நிறைய பேர் கம்பு சுற்றுறாங்க. நீங்கள் பார்த்த மாதிரி நானும் பார்த்தேன். நான் 4-5 பதிவு போட்டிருப்பேன், பார்த்துருக்கீங்களா? எல்லாம் திட்டானுங்க பாருங்க கீழே வந்து. நான் ஏதோ பிஜேபி ஆளாம். ஏண்டா நான் யதார்த்தத்தை பேசுகிறேன்டா. ஆரம்பம் அந்த மக்கள் போயிட்டு கும்பல் கூட போக மாட்டாங்க, 10-100 பேர் கூட போக மாட்டாங்க அந்த மலைக்கு, அந்த தர்காவுக்கு. அதை தடுத்தது போலீஸ் யாருடைய கட்டுப்பாடு? இதுதான் என்னுடைய இது. பாஜகவுக்கு இதில் என்ன லாபம் இருக்குது? பாஜக உங்களுடைய சனாதன அரசியல் லாபம், வேற என்ன லாபம்? லாபம் என்ன இருக்குன்னா என்ன லாபம் இல்லாமலே இவ்வளோ பேர் இறங்கி போராடுவாங்க. சரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது. திமுக இஸ்லாமியர்கள் பக்கம் தானே நிற்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன், பக்கம்தான் நிற்கிறாங்க. பக்கமாக நின்று தான் எல்லாத்தையும் குழி தோண்டி பிஜேபி ஆச்சும் வரானேன்னு சொல்லி கொஞ்சம் உஷாராக இருப்பானா முஸ்லீம். இவன் தூரக்கு பின்னாடி இருந்து குத்தி பள்ளத்தில் தோண்டிகிட்டே இருக்கான், புதைச்சிட்டே இருக்கான். சொல்லுங்க. அதாவது சமீப காலமாக இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு முழுக்க இஸ்லாமிய விரோத சட்டங்களை எல்லாம் திமுக வந்து மிக கடுமையாக இருக்கிறாங்களே. ஆனால் திமுக நீங்கள் துரோகிங்கிறீங்களே. என்ன சட்டங்களை? வக்பு திருத்த சட்டத்துக்கு மிக கடுமையாக எடுத்திருக்காங்க, அமல்படுத்திட்டாங்க. அடுத்தது சொல்லுங்க. முத்தலாக்கு எதிராக வந்து திமுக வந்து பேசியிருக்காங்க. சிஏஏக்கு எதிராக வந்து திமுக வந்து மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இஸ்லாமியருடைய இஸ்லாமியர் நலனுக்கு ஆதரவாக தானே திமுக எதிர்கட்சியாக இருந்தாங்க. ஆளுங்கட்சியாக மாறினதுக்கப்புறம் என்ன நடந்தது அதை சொல்லுங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் ஆதரிப்பாங்க. அது என்னுடைய அரசியல் ஆசன் பழனி பாபா அடிக்கடி கூறக்கூடிய வார்த்தை. எதிர்கட்சியாக இருக்கிறவர்களையும் திமுக வந்து மக்களுக்கு உண்டான அரசியல் பண்ணும், ஆளுங்கட்சியாக எப்போ மாறுதோ மக்களுக்கு எதிராக அரசியல் பண்ணும். அது சொல்லுங்கள். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணுது? வக்பு திருத்த சட்ட மசோதா கடுமையாக எதிர்த்தாங்க, இங்கே அமல்படுத்துகிறாங்க. வேறு என்ன ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்த பைலு பரோல் எல்லாம் காலி பண்ணிட்டு தூக்கி உள்ளே போட்டாங்க. ஏன் சொன்னால் இப்போ அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி ஆயிடுச்சு. முன்னாடி அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லாமல் இருந்தது. அப்போ எங்கடா அதிமுக முஸ்லீம் சிறைவாசி விடுதலை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு கால் முஸ்லீம்கள்லாம் அதிமுக ஓட்டு போட்டுருவாங்களேன்னு பயந்துக்கிட்டு கொஞ்சம் பேர் பரவல் இடைக்கால ஜாமீன் கொடுத்தாங்க. இன்றைக்கி அதிமுக பாஜகவோட கூட்டணி போனால் இப்போ யார் இருக்கா? இவனுக்கு வேறு கதியே இல்லையே. நமக்கு தானே ஓட்டு போட போகிறான்னு பிடிச்சி உள்ளே போடுறான், எல்லாரையும் உள்ளே போட்டான். அடுத்து சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறது தாமரை? நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். நான் கள அரசியலை பேசுகிறேன். என் மக்களுடைய வேதனை அழுகுறலை நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் திமுகவிட்ட சீட்டோ நோட்டோ கேட்டு எனக்கு கொடுக்க மாட்டேன்ற அந்த விரக்தியில் நான் பேசலை. திமுகவினுடைய துரோகங்களை அம்பலப்படுத்துகிறேன். அவ்வளோதான் என்னுடைய. நன்றி ரஹீம். குறிப்பாக இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் திமுக தான் இல்லை இரட்டை நிலைப்பாடு இருக்குது. திமுக தான் வந்து முஸ்லீம்களுக்கு நல்லது செய்வது போல வந்து ஏமாற்றக்கூடிய அரசியலை வந்து பண்ணுறாங்க. பார்வை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரில் இருந்து எனக்கு பேசிய நன்றி ரஹீம் பாய்.